வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மா அப்டேட்ல நாம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டில இருந்து வந்த அப்டேட் ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லிஸ்ட் படிப்பாங்க இல்லையா, ஃபார்ம் டி 3S 2025-2026 செஷன் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். அதாவது ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லைட்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அவர்களுடைய ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், அவங்க ரேங்க்கு, கம்யூனிட்டி என்னது, டோட்டல் மார்க் எவ்வளவு, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, அதாவது ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்ன, அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த டைமில், 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க எடுத்த மார்க்ஸ், பிஃபார்மசியில் எடுத்த மார்க்ஸ், அதாவது கவுன்சிலிங் கிரைட்டீரியாவில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி எடுத்த மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஃபார்ம் டி போஸ்ட் பேக்லைட் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் இதில் இருந்து அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட நேமு, உங்களுடைய கேட்டகரி, உங்களோட டோட்டல் மார்க்ஸு, உங்களோட ரேங்க் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கவுன்சிலிங்குக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங், அதற்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஒரு அப்டேட்டு தான் இந்த வீடியோ. நம்ம அப்டேட், அதாவது அப்டேட்டடா சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் 2024-2025 பிஃபார்மசி முடிச்சு 2025-2026 ஃபார்ம் டி ஜாயின் பண்ற நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலா இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ இந்த அகாடமிக் இயர்ல ஃபார்ம் டிக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா 4th இயர்ல ஜாயின் பண்ற நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்றோம். ஸோ எப்போதுமே நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் காலேஜஸ்ல இப்போ இந்த கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ இந்த வருஷம் அப்ராக்சிமேட்லி ஒரு 12,000 சொல்ல முடியாது, அதுக்கும் மேலேயே நிறைய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. லேட்டரல் என்ட்ரின்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய நண்பர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. லாஸ்ட் இயர்ல பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த வருஷம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க செலெக்ஷன் கமிட்டி மூலமா அப்டேட்டா பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஃபார்ம் முடிச்சு போஸ்ட் பேக்லைட்ஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, மற்ற டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் ஃபார்ம் டி பிஃபார்மசி முடிச்ச கேண்டிடேட்ஸ் படிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு தெரிய வரும். இதனால அது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபியூச்சர் கேரியருக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு அப்டேட்டா இருக்கும் அப்படிங்கிறது தெரியப்படுறதுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்றோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்சஸ். உங்களுக்கு நீங்க நினைச்ச இன்ஸ்டிடியூஷன்ல உங்களுடைய டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் கிடைச்சி உங்களுடைய லைஃப்ல நீங்க பெரிய லெவலில் வர்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.